தெய்வம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், அசுரர்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல சக்தியும் இருக்கும், கெட்ட சக்தியும் இருக்கும். அதை சூரனை சம்ஹாரம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவ்வளோதான் வாழ்க்கை. நிரந்தரமாக வெற்றி கொள்வது எப்படி என்று காட்டுகின்ற ஒரே மனிதர் வள்ளலார் தான். அவர் வெற்றி கண்டார். அவருக்கு மெய்யே மெய்யானது, மெய்ப்பொருளாகவே அவர் மாறிவிட்டார். சித்தர்கள் சொல்வது ஏதோ ஒரு பஞ்சபூதங்களும் சரிவிகிதத்தில் கலந்த ஒரு கல் இருக்குதான், அதை கொண்டு வந்து பக்குவம் தெரிஞ்சு, அந்த பக்குவத்தை சொல்ல மாட்டாங்க, அதை சமைச்சு சாப்பிட்டாக்கா இந்த உடம்பு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நோய் இல்லாமல் நீடிக்கும். இது மெய்ப்பொருள் என்று அவங்க சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார்? எல்லா பொருளுமே மெய்ப்பொருள் உண்டுப்பா, பிரித்து எடுத்து அனுபவிச்சுக்கணும் பெரிய பட்டியல் நமக்கு தரார். அவ்வாறு கொடுக்கும்போது கடைசியாக அவர் என்ன சொல்கிறார்? நீ எதுவாக வேண்டும்? 200 வருஷம் வாழ்ந்தால் போருமா? 300 வருஷம் வாழ்ந்தால் போருமா? இல்லை 1000 வருஷம் வாழ்ந்தால் போதுமா? இல்லை, கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் யாரை போல வாழணும்? அப்பாவை போல வாழணும். அப்பா எப்படி வாழ்கின்றார்? மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்கின்றார். அந்த நிலையை வள்ளல் பெருமான் அடைகின்றார். மெய்யே மெய்யானது வள்ளலாருக்கு. அதனால தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்கிறாரு, அகவலை படிக்கணும். மெய்யினை மெய்ப்பொருள் விளங்கினை நீயது ஆயினை. பாஸ்டென்ஸ் இறந்த காலத்தில் சொல்கிறார், நல்லா கவனிங்க. மெய்யினை, அதை தேடினப்பா, மெய்ப்பொருள் விளங்கினை, இது என்னதுன்னு புரிஞ்சுக்கிட்ட, நீ அது ஆயினை, நீ அதை சாப்பிட்டு ஒரு சித்தனாயிட்டேன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? நீ அது ஆயினை, மெய்ப்பொருளாகவே மாறிப்போச்சு. அவருடைய உடம்பு, மனசு, ஜீவன், ஆன்மா எல்லாமே என்னாச்சு? மெய்ப்பொருளாகவே மாறிப்போச்சு. ஏதோ ஒரு கல்லாக ஆகிறதில்லை, மனிதனே மெய்ப்பொருளாக ஆகின்ற பொழுதுதான் இறைநிலை அடைய முடியும். அதனால தான் சொல்கிறார், தொட்ட தங்கமாச்சு, மணலை எடுத்து இப்படி கீழே போட்டார், எல்லாம் மணல் ஆயிடுச்சின்னு ஒரு கதை. அவரை பற்றிய அற்புதங்கள் நிறைய உண்டு. கண்ணால் பார்த்தார், தண்ணீர் தங்கமாச்சு. இப்படி உடம்பே மெய்ப்பொருளாக வள்ளல் பெருமானுக்கு மாறி போனது. அப்படி வருகின்ற பொழுது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஏன் ஒவ்வொரு உருவம் கொடுத்துருக்காங்க? இந்த உருவம் வேண்டாம் என்று சொல்லுகின்றன சில மதங்கள். உருவம் வேண்டும் என்று சொல்வது சைவம், வைணவம் போன்ற இந்து சமயங்கள். இது உண்மை என்ன? வள்ளல் பெருமான் தான் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். வழக்கமாக நேற்று கந்த சஷ்டி சூரசம்ஹாரம். கந்தன் ஏன் சூரனை சம்ஹாரம் பண்ணுறான்? இதுக்கு தத்துவ விளக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். 3 அசுரர்கள், ஒருவன் யானை முகம் கொண்ட ஒரு தம்பி, சிங்க முகம் கொண்ட இன்னொரு தம்பி, கடைசியாக சூரபத்மன். யானை முகம் கொண்டவன் மாயை, பெருசாக இருக்கும். சிங்க முகம் கொண்டவன் கர்மம், தொடர்ந்து வந்து தாக்கும், ஃபெரோஷியஸாக ஆக்ரோஷமாக தாக்கும். கடைசியாக வருவது ஆணவம். இந்த 3 மலங்களையும் எப்படி இறைவன் முருகனாக வந்து வெற்றி கொள்ளுகின்றான், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாதது என்ன அப்படின்னா, அந்த முருகனாக நாம் ஆக முடியுமா? சிவபெருமான் முருகனாக அவதாரம் எடுத்தார், இல்லை முருகனை பெற்றெடுத்தார். இது கதை கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. நாம் முருகனாக முடியுமா? சுப்பிரமணியம்னா என்ன? சுய பிரம்மம் மணி. மணின்னா ஒளிர்கின்ற நவரத்தினங்களில் ஒன்று. சரி, சு என்றால் சுயம், பிரம்மம். சுயமாக ஒரு மனிதன் பிரம்மமாக முடியுமா? கடவுளாக முடியுமா? இந்த கேள்வியை அந்த காலத்தில் கேட்க முடியாது. அந்த காலத்தில் கேட்க முடியாது. வள்ளலார் காலத்தில் தான் கேட்க முடிஞ்சது. அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிருக்கார். ஆனால் ஜாடையாக மறைச்சி சொல்லுவாங்க. சுப்பிரமணியர் என்பது ஆதி தமிழ் கடவுள்.
நமக்கு கிடைத்திருக்கின்ற நூல்களிலேயே மிக பழமையானது தொல்காப்பியம். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கடவுள் வாழ்த்திலேயே சுப்பிரமணியரை தாங்க துதிக்குது. அது சுப்பிரமணியர்னு சொல்லலை, வார்த்தையால் சொல்லலை, ஆனால் விளக்கம் அப்படி வருது. கொடிநிலை கந்தழி வள்ளி என வடு நீங்கிய சிறப்பின மூன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணியவருமே. எப்படி தொல்காப்பிய சூத்திரம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தம்பி, கடவுள் வாழ்த்து, கடவுளை நாம் வாழ்த்துவது மட்டுமல்ல, நாம் அதுவாக வேண்டும், அதனுடைய குணங்களை விளக்குவது. இப்போ திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து எழுதியிருக்கார் 10 பாட்டுன்னா, அந்த 10 பாட்டில் கடவுளை பற்றிய 10 குணங்களை சொல்லி, மனிதனே நீ எப்பொழுது அந்த 10 குணங்களை கடைபிடிக்கின்றாயோ அப்பொழுது நீ அந்த நிலையை, அந்த ஜனாதிபதி பதவியை அடையலாம். அது ஒரு ஸ்தானம், ஒரு பதவி, அப்படி சொல்லிட்டார். அதே போல் இங்கே 3 விளக்கங்களை தொல்காப்பியர் கொடுக்குறார். கொடிநிலை கந்தழி வள்ளி. ஒரு தடவை திருப்பி சொல்லுங்கள், மனசில் நிற்கும். கொடிநிலை கந்தழி வள்ளி. இது 3க்கும் விளக்கம் தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சு. இந்த விளக்கத்தை தான் வள்ளல் பெருமான் எங்கே காட்டுறாரு? சன்மார்க்க கொடியிலே காட்டுகின்றார். கொடி தியானம்னு தனியாக ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறேன், சுருக்கமாக சொல்லிட்டு மேலே போகிறேன். இப்போது கொடிநிலைன்னா நிலையான கொடி ஒன்று இருக்கின்றது நம்முடைய மனித தேகத்திலே. தாய்மார்களுக்கு தொப்புள் கொடி கீழே, தொப்புளிலிருந்து கீழே இறங்குவது, அதன் வழியாக ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது மனித குழந்தை ஆகின்றான். தாய்மார்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்குமே இந்த தொப்புளிலிருந்து மேலே புருவ மத்தி வரை ஒரு கொடி ஓடுகின்றது. பெருமான் கொடியை கட்டிட்டு பேருபதேசம் பண்ணுறார். என்ன சொல்கிறார்? நாபியிலிருந்து புருவ மத்தி ஈராக ஒரு நாடி மேலும் கீழுமாக ஓடுகின்றது. அதனுடைய உச்சியில் ஒரு ஜவ்வு தொங்குகின்றது. அதனுடைய கீழ்பாகம் வெள்ளை, மேல்பாகம் மஞ்சள். இது தியானத்தின் கண்ணே விளங்கும். நிலையான கொடி எல்லா மனிதர்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாம் உண்டு. தாய்மார்களுக்கு தொப்புள் கொடி கீழே போகின்றது, அது நிலையானதல்ல, அறுத்து எரிஞ்சிருவாங்க குழந்தை பிறந்த உடனே. ஆனால் இந்த கொடி எப்படிப்பட்டது? நிலையான கொடி. நிலையான முருகப்பெருமானை போன்ற கடவுள் நிலையாக மனிதனே மாறி பிறக்கும் வகை, அதை காட்டுகின்ற நிலையான கொடி. சரி, இந்த நிலையான கொடி மேலே போகின்றது. மேலே போய் என்ன நடக்கின்றது? இந்த வெண்மை கீழே இருப்பது நம்முடைய விந்து, சுக்கிலம்னா வெள்ளைன்னு அர்த்தம். மேலே இருக்கின்ற மஞ்சள் ஸ்ரோனிதம், பரநாதம். இந்த விந்து பரவிந்தாக மாறினால் மேலே இருந்து பரநாதம் வரும். பரநாதமும் பரவிந்து, மஞ்சளும் வெள்ளையும் கலக்கின்ற பொழுது ஆர்த்தி எடுக்கிறோம் இல்லைங்களா? அதுபோல் சிகப்பாக செவ்வேலாக நாமே மாறி பிறப்போம். சிவன் மட்டும் மாறி பிறக்கலை, ஜீவன், ஒவ்வொரு ஜீவனும் சிவன் தான். அதை நம்ம மறந்துட்டோம், அவ்வளோதான். அதை நினைவுபடுத்தி கொள்பவன் சித்தனாகிறான். ஜீவன் சிவன் என தேறி, இதுதான் வாழ்க்கை. நான் ஜீவன் அல்ல, நான் சிவன் என்கின்ற உணர்வு கொள்பவன்தான் ஞானியாகிறான். அகம் பிரம்மாஸ்மி. நான் யார்? மனிதன் அல்ல, பிரம்மம். பிரம்ம வித்து என்னிடம் இருக்கின்றது, கடவுளின் வித்து என்னிடம் இருக்கின்றது. அது எங்கே இருக்கின்றது? அதுக்கு விளக்கம் வள்ளல் தான் சொல்கிறார். வானே வான்கருவே, வான்கருவின் முதலே வள்ளால். அற்பாவு படிங்க, இது சயின்ஸுங்கய்யா. இது புராணமெல்லாம் இல்லை, இது சயின்ஸு, விஞ்ஞானம். சரி, நமக்கு கீழ் மூலாதாரத்திலே இருப்பது மனித கரு, தாய் தந்தையனுடைய முட்டை கரு அங்கே இருக்குது, அவ்வளோதான். கரு நெறி வீழ்ந்து உடலாதீர். இந்த கரு நெறி இருக்கின்ற வரை, மனித உடலிலே கரு உற்பத்தி ஆகின்ற வரை மனித நிலைதான் நீடிக்கும். இதற்கு உண்டான துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இட்ஸ் பயாலஜிக்கல் ஃபேக்ட். ஞானங்கனெல்லாம் அப்புறம், இது உயிரியல் செய்தி, பயாலஜி. இதுக்கு மாற்றம் என்ன? நல்லா கவனிங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். சாமி என்ன சொல்கிறாரு?
கீழ் மூலாதாரத்தில் கரு உற்பத்தி ஆவதை போல மேல் மூலாதாரமாகிய வான், சிதம்பரம், சிற்றம்பலம், ஆன்மா உருவ மத்தியில் இருக்கு இல்லைங்களா, அந்த சிற்றம்பலம் என்கின்ற வானிலே ஒரு கரு உற்பத்தியாக வேண்டும். அந்த கரு எப்படி உற்பத்தியாகும்? நம்முடைய கீழே இருக்கின்ற விந்துவானது மேலே ஏற்றப்பட்டு சுத்த உஷ்ணத்தால், பிரம்மச்சரிய விரதத்தால், ஜீவகாருண்யத்தால், தவத்தால், யோகத்தால், தானத்தால், சுத்த உஷ்ணத்தால் மேலே ஏறி பரவிந்துவாக மாறுகின்ற பொழுது மேலே இருந்து பரநாதமாகிய சிவம் வந்து அங்கே கலக்கும். இரண்டும் கலந்தால் வான்கரு உற்பத்தியாகும். நல்ல கவனிங்க, இந்த வான்கரு எப்போ உற்பத்தி ஆகும்? இதுதான் பேரடாக்ஸ், இங்கே தான் சிக்கல். மனிதக்கரு உற்பத்தி நிற்க வேண்டும். மனிதக்கரு உற்பத்தி நிற்க வேண்டும். நின்றால் செத்து போயிடுவேன். நல்ல கவனிங்க, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இப்படி வந்து நிறைய ஞானிகள் செத்து போயிருக்காங்க. விந்து வற்றில் உபாயம் பலவுல பிரம்மமடையலாம் சொல்லுவார், திருமூலரே சொல்லுவார். ஆனால் அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த விந்து வற்றி கரு உற்பத்தியாகவில்லை என்றால் மனித தேகம் போயிடும், செத்து போயிடும். ஆனால் அந்த வான்கரு எப்போ உற்பத்தி ஆகும்? இந்த மனித கரு உற்பத்தி நின்றால்தான். சரி சரி, மனித கரு உற்பத்தியானா செத்து போயிடுவோமே. ஆமாம், செத்து போயிடுவேன். இங்கே தான் தெய்வம் வேண்டும், குருநாதன் வேண்டும். அந்த அந்த இடத்துல ஒரு பாலம் இருக்குது. என்ன, அதான் நெருப்பாறு மயிர்பாலம்னு சொல்லுவாங்க. அந்த நெருப்பாற்றையும் மயிர்பாலத்தையும் கடப்பதற்கு ஒரு தெய்வம் வேண்டும், தெய்வ நிலையை அடைந்த ஒரு குருநாதன் வேண்டும். எல்லாம் சும்மா யார் வேணாலும் காவி கேஷ்டி கட்டிக்கிறான், ருத்ராஜ கட்டி போட்டுக்கிறான், குருங்கிறான். நாங்கள் போய் காலில் விழுந்து 10,000 கொடுக்குறோம், 20,000 கொடுக்குறோம். அவங்களால அந்த இடத்துக்கு நம்மளை காப்பாற்ற முடியுமா? வள்ளலார் கடவுளை பார்த்தார், கடவுள் நிலை அடைந்தார். அந்த மாதிரி குரு சரியான குருவாக இருக்க வேண்டும். தெய்வம் சும்மா சிறு தெய்வமாக இருக்கக்கூடாது. கல், சாராயம், சிகரெட்டு, வீடி, புகை இதெல்லாம் கேட்குற இந்த தெய்வங்களெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அது வான்கரு உற்பத்தி செய்கின்ற இடம். நெருப்பாறு மயிர்பாலம்னு மறைபொருளாக சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கின்ற இடம். அந்த இடத்திலே அந்த வான்கரு உற்பத்தி ஆகின்ற வரை நம்மை காப்பாற்றக்கூடிய பேராற்றல் கொண்ட இறைவனும் இறைவனுடைய நிலையை அடைந்த குருவும் தேவை. பிடிச்சிக்கணும். உங்களுடைய திருவடிகளை வணங்குகின்றேன்னு ஏன் சொல்கிறேன்? சும்மா உபச்சாரத்துக்கா? இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், உபச்சாரத்துக்கு அல்ல, மேடை பேச்சு அலங்காரத்துக்கு அல்ல. உங்களுடைய ஆத்மா உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கின்றது. உங்கள் மனசுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஆத்மாவுக்கு தெரியும். இங்கே போனால் தான் நமக்கு வெடிமோட்சம். இங்கே ஒரு 20 லட்சம் பேர் இந்த சேலத்தில் இருக்காங்க. ஒரு 200 பேர் எங்கே வந்திருக்காங்க? சென்னையிலேருந்து வர்றாங்க, பெங்களூர்லேருந்து வர்றாங்க, மயிலாடுதுறையிலேருந்து வர்றாங்க, வடலூர்லேருந்து வர்றாங்க. ஏன்? வள்ளல் பெருமான்கிட்ட வந்தால் தான் ஆத்மாவுக்கு முழு விடுதலை கிடைக்கும், அதனுடைய பயணம் முழுமையடையும் என்று அந்த ஆத்மாவுக்கு தெரிகின்றது. இந்த மனம் எதிர்த்து போராடும். இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம், இன்றைக்கி சினிமா பார்க்கலாம், என்ன அவர் சொல்லிட போகிறாரு, எப்படியும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதை வாங்கி கேட்டுக்கிட்டா போச்சு. இந்த மனம் இருக்கே, அது நமக்கு முதல் விரோதி. எல்லாம் சொல்லும், போகாதேன்னு சொல்லும். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால், இந்த சத்சங்கத்திற்கு வந்தால் உங்களுக்கு ஒரு ஒளி கிடைக்கும். உங்களுடைய உயிரிலே ஒளி ஏறும், இல்லைன்னா இருள் ஏறும். இருளை குறைத்து கொண்டு ஒளியை ஒவ்வொரு வினாடியும் உடலிலே ஏற்றிக்கொள்வதற்கு பெயர் தான் ஞானம். அதுக்கு தான் சத்சங்கத்துக்கு வரணும்னு சொல்கிறது. சரி, இப்பொழுது இந்த கொடிநிலை என்று பார்த்துட்டோம். கந்தழின்னா என்ன? கந்துன்னா என்னங்க? கந்து வட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா? 80 ரூபா கொடுப்பாங்க. ஒவ்வொரு ரூபாயா 100 நாளைக்கு கொடுக்கணும். பிரித்து பிரித்து கொடுக்கணும். கந்துன்னா பிரித்து பிரித்து துண்டு துண்டா. இந்த சட்டை கந்தலாக கிழிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தங்க? துண்டு துண்டா கிழிஞ்சு போச்சு. அது மேலே இப்போ நம்மலாம் எப்படி இருக்கிறோம்?
கந்தா ஈஸ்வரன் தான் நாம், ஈஸ்வரனுடைய உடம்பு தான் நாம், அவனுடைய உடம்பில் ஒவ்வொரு செல்லு தான். ஆனால் எப்படி இருக்கிறோம்? கந்தா கிழிஞ்சு போய் கிடக்கிறோம். இந்த கந்து என்கின்ற பிரிவை, பின்னத்தை அழிப்பவன், முழுமையாக்குபவன். கந்து அழி, கந்து என்கின்ற துண்டத்தை, பின்னத்தை அழிப்பவன், முழுமையாக்குபவன். பூர்ணம்னு வடமொழியிலே சொல்லுவாங்க. பூர்ணம், முழுமை, இன்ஃபினிட்டி. அது பிரம்மம், சிவம், தெய்வம், கடவுள். அந்த கடவுள் உற்பத்தி ஆகும். அந்த கடவுள் என்கின்ற கந்த அழி இப்போ உற்பத்தி ஆச்சுன்னா உடனே என்ன கிடைக்குங்க? வள்ளல் தன்மை கிடைக்கும். வள்ளல் தன்மை கிடைச்ச உடனே உங்களுக்கு இல்லை என்கின்ற சொல்லே இல்லாமல், உணவு நினச்சா கிடைக்கும், காற்று பிரபஞ்சம் பூரா இருக்கு, பணம் எவ்வளோ வேணா வரும். வள்ளலாருடைய வாழ்க்கையே சான்று. ஒரு நாள் இரவு 10 மணி தர்மசாலையில் பெருமான் ஒரு ஓரத்தில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கார். இந்த சோறு போடுறவர் திடீர்னு பரபரப்போடு வந்தார். சாமி, ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. என்னங்கானோம்? ஒரு 3 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது. அவங்க வண்டி கட்டிக்கிட்டு ஒரு 50 பேர் வந்துட்டாங்க. இப்போது சமைக்கிறதுக்கு அரிசியும் இல்லை, என்ன பண்ணுறது? பெருமான் சொன்னார், நீர் போய் இலையை போடும், நான் வருகிறேன். அவருக்கு ஒன்றும் புரியல. இலையை போட்டு உட்காந்துட்டுருக்கிறார். பெருமான் வர்றாரு. அந்த 3 பேருக்கு சாதம் இருக்கிற அந்த கூடையை எடுத்துக்கிறார், போட்டுக்கிட்டே வர்றார். 50 பேருக்கும் இலை நிறைய சாப்பாடு. அப்புறம் சாம்பார் ஊற்றிக்கிட்டே வர்றாரு. 50 பேருக்கு வந்துடுச்சு. அதில் மிச்சம் இருக்குது. வச்சுட்டு சரி எல்லாம் ஓய்வு எடுத்துக்கிட்டு காலையில் போங்கன்ட்டு இவர் போயிட்டார். தர்மசாலையை நிர்வகிக்கிறதுக்கு ஒன்றும் புரியல. இது என்ன? இதுதான் வள்ளல் தன்மை. இதுதான் வள்ளல் தன்மை. நீங்களும் நானும் போய் ஒரு அடி சதுரம், ஒரு சதுரடி நிலம் கேட்டால் கொடுப்பாங்களா? 106 ஏக்கர் வள்ளல் பெருமான் நினச்ச உடனே மக்களாக விரும்பி தானம் கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய கோயிலை கட்ட முடியுமா? ஒரு அண்டா நிறைய தண்ணீரை கொண்டு வந்தாங்க. கண்ணால் பார்த்தா தங்கமாச்சு. பம்பாயை கொண்டு போய் வெட்டி, பம்பாயை கொண்டு போய் விற்று 75,000 ரூபாயை கொண்டாந்து கோயிலை கட்டினான். அவருடைய வாரம் ஒரு தடவை நாவிதர் ஒருத்தர் வந்து ஷேவிங் பண்ணுவாராம். ஒரு நாள் வரல. கேட்குறாரு, என்னன்னு? அவங்க அம்மா இறந்து போச்சு, அவங்க வீடு எங்கே இருக்குது காட்டுங்கிற. போகிறார். அந்த அம்மா எழுப்பி கொடுக்குறார், செத்தவங்களை எழுப்பி கொடுக்குறார். இது எல்லாம் என்ன? வள்ளல் தன்மை. அந்த வள் என்கின்ற நடுநாடியில் ஓடுகின்ற சுவாசம் யார்? அப்போ தான் கிடைக்கும். அப்போ தான் வள்ளல் பட்டம் கிடைக்கும். வள்ளல்னா யார்? ஈஸ்வரனுக்கு பேர் தான் வள்ளல். ஈஸ்வர பதவி அப்போ தான் கிடைக்கும். இல்லை என்கின்ற இடமே இல்லை. எல்லாம் நினைச்ச உடனே நடக்கும். எண்ணியாங்கு இயற்றுகன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் ஈஸ்வரன் கொடுத்துட்றார். சுயம் பிரம்மமாக வள்ளலார் மாறி போனார். இதுதான் சுப்பிரமணியத்தினுடைய ரகசியம். இதனுடைய ஒரு பகுதி விநாயகராக சென்ற மாதம் விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு இல்லைங்களா? அங்கே விநாயகராக இன்னொரு பகுதியை நமக்கு காட்டினார்கள். அது என்ன அப்படின்னா, இந்த கீழ்மூலாதாரத்தில் இருக்கிற விந்துவை பரவிந்துவாக எவ்வாறு மேலே ஏற்றுவது, இதுக்கு வாசி யோகம், குண்டலினி யோகம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வாசி வாசி என்று அழைத்தார் வெண்ணிலாவே, அந்த வாசி என்ன பேசு கண்டாய் வெண்ணிலாவேன்னு கேட்பார். அவரே பதில் சொல்வார், வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியிலே இங்கு வருவாண்டி. அந்த வாசிக்கு உண்மையான அர்த்தம் இந்த வல்கலை நடுநாடியில் ஓடுகின்ற சுவாசம். அந்த நடுநாடியில் ஓடுகின்ற சுவாசம் எப்படி இருக்கும்? வள்ளல் பெருமான் தான் விளக்கம் சொல்கிறார். திருமணமான ஒவ்வொருவரும் முதலிரவுக்கு முன்பே இதை கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமான் எழுதி வைக்கிறார். என்ன எழுதலை அவர்? சொல்ல பரியங்க யோகம்னு எழுதினார் திருமூலர். ஆனால் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தலை. அந்த ரகசியம் என்ன? சுவாசம்தான். விந்துவை கட்டுவது எப்படி? சுவாசத்தை கட்டினால்தான்.
சுவாசத்தை எப்படி கட்டுறது? கட்டாமல் கட்டுவது. கட்டினா நிற்காது. அதனால் என்ன சொல்கிறாரு? உள்ளேயும் நிறுத்தாமல், கும்பகம் செய்யாமல், வெளியேயும் விடாமல். வெளியில் விடவும் கூடாது. பின் என்ன பண்ணுறது? உள்ளேயே நடந்து கொண்டிருக்குமாறு செய்து கொண்டிருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய ரகசியம் தெரியுங்களா இது? குறிப்பாக இப்போது நம்மெல்லாம் சிக்னலில் நின்னா ஏகப்பட்ட கார்பன் மோனாக்சைடு உள்ளே போகுது. அந்த நேரத்தில் இது பயன்படும். ஒரு முறை அந்த கார்பன் மோனாக்சைடை இழுத்தா 7 சிகரெட் குடிக்கிறதுக்கு சமானம். அப்போது இந்த வாசியோகத்தினுடைய மொத்த வடிவம் விநாயகரனுடைய உருவம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். விநாயக புராணத்தில் இந்த வாசியோகத்தினுடைய முழு விஞ்ஞானமும் கொடுக்கப்பட்டிருக்கு. கிரியா யோகன்றதும் வாசியோகம்தான். கிரியா யோகி இவருக்கு ஒரு சீடர். அவருக்கு விநாயக புராணத்தை சொல்லி கொடுக்குறார் வள்ளல் பெருமான். கதையை எழுதிட்டாங்க. அந்த கதைக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டு இருக்கின்ற யோக ரகசியங்களை வெளிப்படுத்தியது வள்ளலார் ஒருத்தரே. விநாயகர் வடிவத்தினுடைய மெய்ப்பொருள் என்ன? அற்பா படிச்சுங்கன்னா தெரியும். என்ன சொல்கிறாரு? கலை நிறை கணபதி சரணம் சரணம். கலைன்னா என்னங்க? சுவாசம். இது இடக்கலை, இது பிங்கலை, இது நடுக்கலை, வல்கலை. கலை நிறை, நிறைவான சுவாசம். அதனுடைய உருவம் கணபதி. அதனால தான் தொந்தி பெருசாக இருக்கும். இப்போ நமக்கு ஓடுறது இடகலையில் ஓடும், இல்லைன்னா பிங்கலையில் ஓடும். இது குறைவான குறையுடைய கலை, நிறை கலை கணபதிக்கு. அந்த கணபதியை எப்படி பெயர் வச்சிருக்கிறாங்க? நல்லா கவனிங்க. கண் கூட்டல் ஆ கூட்டல் பதி கணபதி. அகரக்கண்ணுடைய பதியே என்பதுதான் கணபதி. இப்படிதான் ஆச்சு. கணங்களுக்கெல்லாம் தலைவன் அது வேறு, அது வடமொழி மரபு. தமிழ் மரபு என்னன்னா கண் கூட்டல் ஆ கூட்டல் பதின்னு பிரிக்கணும். அகரக்கண்ணுடைய நெற்றிக்கண்ணுடைய தலைவனே அப்படின்னு பிரிக்கணும். அது சொல்லிட்டு வள்ளல் பெருமான் ஒரு 40 பாட்டு எழுதுகிறார் விநாயகரை பற்றி. அதில் 2 பாட்டு மட்டும் முக்கியமான பாடல்களை நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கணும். நாதமும் கடந்து நிறைந்து நின் மயமே நான் என அறிந்து நான் தானாம் பேதமும் கடந்த மௌனராஜ்யத்தை பேதையேன் பிடிப்பது என்னாலோ. நல்லா கவனிங்க. விநாயகர்கிட்ட வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார் பாருங்கள். முதல் பாட்டில் முத்தி நலம் சொன்னவனேன்னு சொன்னார். அந்த முத்தி நலம் என்னன்றதுக்கு விளக்கம் சொல்கிறார் பாருங்கள். நாதமும் கடந்து ஒரு பாயிண்ட், இதில் 3 பாயிண்ட் சொல்கிறார். நாதமும் கடந்து 36 தத்துவங்களில் முதல் தத்துவம் எதுங்க? நாதம். இந்த பஞ்சபூதங்கள் கடைசியில், இதிலிருந்து மேலே அப்படியே போய்கிட்டே இருக்கணும். மேலே 24 ஆன்ம தத்துவங்கள், 7 வித்யா தத்துவங்கள், 5 சிவ தத்துவங்கள் எல்லாம் வகுப்பு நடத்தியிருக்கோம். ஆக அந்த 36வது நிலையாகிய நாதத்தையும் கடக்க வேண்டும். 1. அடுத்த நிலை பாருங்கள். நின்மயமே நான் என அறிந்து, அங்கே போய் நாம் வேற கடவுள் வேற இல்லைப்பா, நாம்ளே தான் கடவுள் என்கின்ற அறிவு உதயமாகும். இது 2வது நிலை. அடுத்தது சொல்கிறாரு, நான் தான் ஆம் பேதமும் கடந்த. இது அறிவு. கடவுள் தான், நாம் ஜீவன் தான் சிவன் என்கின்ற உணர்வு வந்து விடுகின்றது. 2 அறிவால் ஒன்று தான் என்கின்ற உணர்வு வந்து விடுகின்றது. அந்த உணர்வு அனுபவம் ஆகணும். பேதம் கடக்கணும், அனுபவம் ஆகணும். நாம்ளே அதுவாக மாறணும். சரி, மாறி போனோம் என்பதற்கு என்ன அடையாளம்? 4வது பாயிண்ட் கரெக்டாக சொல்கிறார் பாருங்கள். 3வது தான் தொடர்ச்சி. மௌன ராஜ்யத்தை பேதையேன் பிடிப்பது என்னாலோ. அந்த இடத்துக்கு போன உடனே உள்ளே ஒரு மௌனம் குடிகொள்ளும். உபசாந்தத்துக்கு உணர்வு போயிடும். அதற்கு பிறகு எல்லாம் அப்படியே தான் இருக்கும், சத்தங்க தான் எல்லாம் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கின்ற மௌனத்தை
யாராலும் கலைக்க முடியாது. அதுதான் முக்தி நலம். விநாயகரை பார்த்து எனக்கு பணம் காசு கொடு, பழங்கொடு, தேங்காய் கொடு, சோறு கொடு இதெல்லாமா கேட்டார்? என்ன கேட்குறாரு? வேதாந்த அனுபவத்தை கேட்குறார். அந்த மௌன ராஜ்யத்தை எனக்கு கொடு. அந்த மௌன ராஜ்யத்தை ஒருவன் அடைந்து விட்டால் இந்த பேதையேன் இப்போ முட்டாளாக இருக்கிறேன், அப்பொழுது நானே கணபதி ஆகிடுவேன், பிரம்மம் ஆகிடுவேன். என்ன கேட்குறார்? அதை அவருக்கு கொடுக்குறார். இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், பக்தி என்றால் என்ன? யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். இந்த கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், அவ்வளோதாங்க பக்தி. இது என்ன இருக்கு? அப்படியா? சரி, முக்தி என்ன? முக்தின்னா பிறப்பு எடுக்காமல் இருக்கிறது, அவ்வளோதாங்க. இது விளக்கம் அல்ல, வார்த்தைகள், வெறும் வார்த்தைகள். பக்தி என்பது நாம் இறைவனை சிந்திப்பது, நாம் இறைவனை பற்றி பாடுவது, இறைவனிடம் பேசுவது. பேசணும். நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் கடவுள்கிட்ட பேசணும். அவர் இருக்கார், இங்கே இருக்கார், வள்ளலார் இங்கே இருக்கார், நீங்கள் பேசணும். பேசிக்கொண்டே இருந்தால், வள்ளலார் பேசுகிறார், 5000 பாட்டுக்கு மேலே பேசுகிறார், இறைவன்கிட்ட தான் பேசுகிறார். பேசிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு நாளைக்கு ஈஸ்வரன் திரும்ப பேசுவான், கடவுள் திரும்ப பேசுவார். எல்லா ஞானிகள் வாழ்க்கையிலையும் இது நடக்குது. பேசினால் ஞானம். நாம் பேசிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? கடவுள் திரும்ப பேசுகின்ற வரைக்கும் பேசணும். வள்ளலார் பேசுகிறார். ஒவ்வொரு கடவுளும் வள்ளலாரிடம் பேசுகின்றார். ஒவ்வொரு கடவுள்னால் எத்தனை கடவுள்? இருக்கிறது ஒரு கடவுள் தான், வெவ்வேறு முகங்கள், அவ்வளோதான். ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு உருவத்தை காட்டினாங்க. விநாயகர் வள்ளலார்கிட்ட பேசுகிறார், முருகன் வள்ளலார்கிட்ட பேசுகிறார், அம்பிகை வள்ளலார்கிட்ட பேசுகிறார், அருட்பெருஞ்சு ஆண்டவர் வண்டி வண்டியாக பேசுகிறார். இதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்த வகுப்பில் ஒரு வகுப்பே கடவுள் வள்ளலாரிடம் சொன்னது என்ன, ஒரு வகுப்பே நான் நடத்துகிறேன். இப்போ இங்கே கருங்குழி விநாயகர் பேசுகிறார். கருங்குழி விநாயகர் மூலமாக யார் பேசுகின்றாங்க? கடவுள், பிரம்மம், பரபிரம்மம், பரசிவம் பேசுகின்றது. என்ன பேசுனுச்சு? ரெக்கார்ட் பண்ணுறார் சாமி. பாருங்கள் என்ன சொல்கிறார். தம்பி, இந்த கஜமுகம், இந்த தொந்தி, இதெல்லாம் தான் என் வடிவம்னு நினச்சிக்காதப்பா. இது பொதுமக்களுக்கு, அவங்களுக்கு பிரம்மம்னு சொல்லான்னா புரியாது. சச்சிதானந்த வடிவம் நம் வடிவம். என்ன சொல்கிறாரு? விநாயகருடைய வடிவம் என்ன? சச்சிதானந்த வடிவம் நம் வடிவம். தகும் அதிட்டானம் மற்ற இரண்டும் பொய் சிதாபாச கற்பனை. நல்லா கவனிங்க, எவ்வளோ வெளிப்படையா. யார் முதல்ல பயந்துக்குவாங்க, இப்பெல்லாம் பேச மாட்டான். யாருக்கும் பயப்படாதவர் வள்ளல் பெருமான். அதனால் வெளிப்படையாக சொல்கிறார். என்ன விநாயகர் சொன்னார் அதை அப்படியே எழுதுகிறார் பாருங்க. என்ன சொல்கிறார்? சச்சிதானந்த வடிவம் நம் வடிவம். சத்து, சித்து, ஆனந்தம், இது பிரம்மத்தினுடைய, கடவுளினுடைய இலக்கணம். சத்து என்றும் இருக்கின்ற பொருள், சித்து எல்லையற்ற அறிவு, அந்த அறிவிலிருந்து வருகின்ற ஆற்றல், கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ். அதோடு ஆனந்தம், எப்பொழுதும் எல்லையற்ற ஆனந்தத்திலேயே, இன்பத்திலேயே இருப்பது, துன்பமே கிடையாது. இந்த 3 குணங்களும் நிறைந்தது சச்சிதானந்தம். அந்த வடிவம் நம் வடிவம். இந்த தொந்தியும் துதிக்கையும் நீ நினச்சிக்கிட்டு இருக்காதப்பா. இதெல்லாம் யோக ரகசியங்களை வெளிப்படுத்துகின்ற குறியீடுகள், symbols that have meaning in yogic literature. அடுத்து சொல்கிறார் பாருங்க. தகும் அதிட்டானம் மற்ற இரண்டும் பொய் சிதாபாச கற்பனை. இவற்றை போக்கி ஆங்கு அவ்வடிவாகி. கடவுளுக்கு 3 விஷயம் சொல்லுவாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த 3 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். சைவ சமயத்தில் தான் குறிப்பாக சகா கல்வியை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பது பெருமானுடைய தெய்வீக வாக்கு. சரி, மற்ற வேதங்களில் சொல்லப்பட்டு இருப்பது ஏகதேசம். கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு காட்டியிருக்காங்க, சைவத்தில் முழுக்க காட்டியிருக்காங்க. என்ன அப்படி காட்டியிருக்காங்க? சொல்கிறாரு, அதிஷ்டானம்னா தலம், இருக்கின்ற இடம். இப்போ இந்த கோயிலில் என்ன இருக்குங்க? சேலம் சுகவனேஸ்வரர் ஆலயம்.
ஈஸ்வரனுக்கு பேர் என்ன? சுகவனேஸ்வரர் இல்லையா? அங்கே ஒரு குளம் இருக்குது, அது ஒரு தண்ணி இருக்குது, அந்த குளத்துக்கு ஒரு பேர் இருக்கும். இதே போல் ஒவ்வொரு கோயிலுக்கும் 3 விஷயம் இருக்கும். அந்த இடம், அந்த இடத்துக்கு ஒரு பெயர் இருக்கும். ஸ்தல புராணம்னு சொல்லி பாடி வைப்பாங்க. அப்புறம் மூர்த்தின்னா ஈஸ்வரனுடைய பேர், அம்பாளுடைய பேர் மாறி இருக்கும். அப்புறம் அந்த குளம், சந்திர புஷ்கரணி தீர்த்தம், இப்படி ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த தண்ணிக்கு ஒரு விசேஷம் இருக்கும். அந்த மாதிரி விசேஷமான தண்ணீர் கொண்ட குளங்களை, ஏரிகளை உடைய இடங்களுக்கு பக்கத்தில் தான் கோயிலை கட்டுவார்கள். நாம் ஆசைப்பட்ட இடத்தெல்லாம் கோயிலை கட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3 முறையாய் பணிந்தோர்க்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. நீங்கள் குருவை தேடி போக வேண்டாம். மாணிக்கவாசகர் திருத்துறைப்பூண்டியில் இதிலிருந்து என்ன பண்ணுறாரு? அப்படியே சிதம்பரம் வரைக்கும் ஒவ்வொரு கோயிலாக வர்றார். அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாரு? 6 படை வீடுகளுக்கும் அப்படியே போகிறார். இப்படியே ஒவ்வொரு அன்பரும், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஒவ்வொரு கோயிலாக வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த கோயிலினுடைய தலபுராணம், அந்த குளம், அதில் இருக்கிற தண்ணி, அந்த மூர்த்தியினுடைய பெயர், இதிலே சில ரகசியங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். அவற்றையெல்லாம் தொகுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஞானம் வந்துடும், அந்த தகுதி வந்துடும். உலக ஆசாபாசங்களெல்லாம் அற்றுப்போகும். உடனே கடவுள் ஒரு சத்குருவை அனுப்புவார். மூர்த்தி, தலம், தீர்த்தம் இவை 3 முறையாய் பணிந்தோர்க்கு. அதுக்கு தான் தீர்த்தாடனை போகிறதெல்லாம், புரியுதுங்களா? புண்ணிய சேத்திரத்துங்களுக்கு போகிறதெல்லாம் போனால் மனம் சுத்தமாகிடும். அந்த தீர்த்தம் மனசை சுத்தம் பண்ணும், அந்த பக்தி மனசை சுத்தம் பண்ணும். இப்படியே முருகன் சொல்கிறார். அடுத்தது சொல்ல போகிறேன். பக்தி என்ன பண்ணும்? பதி பூசையால் பாசம் நீங்கும். இறைவனை நினைக்க நினைக்க உன்னுடைய ஆன்மா என்கின்ற சிற்றறிவு, அதனுடைய ஆசா பாசங்கள் குறையும். அவ்வாறு 3ஐயும் தெரிஞ்சுக்கிட்டே வந்தால் ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? மனம் சுத்தமானன்னு டக்குன்னு ஒரு குரு, சத்குரு வந்து குதிப்பார், ஆண்டவன் அனுப்பார். அதை தான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தகும் அதிஷ்டானம். அதிஷ்டானம்னா தலம், கருங்குழி என்கின்ற தலம். மற்ற 2 என்ன? மூர்த்தி, தலம், தீர்த்தம். மூர்த்தியினுடைய பெயர், அந்த தீர்த்தம், இதெல்லாம் பொய் சிதாபாச கற்பனை. புரியுதா? அது ஒரு உபாயமா நம்ம மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு, நம்ம யோகத்தை சுட்டி காட்டுவதற்கு பெரியவர்கள் செய்து வைத்த ஏற்பாடு. உண்மை என்ன? இந்த தொந்தியும் இந்த தும்பிக்கையும் இல்லை, அதெல்லாம் யோக ரகசியங்கள். ஆனால் என்னுடைய முழுமை என்ன என்பது என்ன? சச்சிதானந்த வடிவம், நம் வடிவம் பிரம்மமே தான், சிவமே தான், வேறு வடிவம் கிடையாது. இப்படியே விநாயகர் சொல்கிறார். சரி, அந்த மாதிரி சச்சிதானந்த வடிவம்னு சொல்லிட்டு நாம் அந்த நிலையை எப்படி அடைய முடியும்? அதுக்கு விளக்கம், யோக விளக்கம் சொல்கிறார் பாருங்க. அச்சிதாகார போதமும், போதம்னா அறிவு. அப்போ அந்த சிதாகாசத்தில் நம்முடைய உணர்வு அங்கே போய் பிரம்மத்தை, சிவத்தை காணும். அந்த போதமும், அதன் மேல் ஆனந்த போதமும், அப்படியே பேரானந்தமாக இருக்குமா. அந்த ஆனந்தத்திலேயே மூழ்கி போனவங்க தான் எல்லா ஞானிகளும். அந்த சிவானந்தம், நல்லா தூங்குனாலே ஆனந்தமாக இருக்கு இல்லைங்களா? காலையில் 9 மணி ஆச்சுடா எந்திரான்னு அம்மா வந்து தட்டி எழுப்புவாங்க. ஞாயிற்றுக்கிழமை விடுமா, நல்லா தூக்கம் வருது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன், பையன் சொல்கிறான் இல்லைங்களா? இந்த தூக்கத்துக்கே நமக்கு இவ்வளோ போதம் இருக்கு இல்லையா? ஆனந்தம். அதுக்கு மேலே முடிவான 13வது சிவானந்த போதம் எப்படி இருக்கும்? எந்திரிக்கவே மனசு வராது. யாரப்பா அங்கே போய் கஷ்டப்படுவா? மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சார வேண்டாம். இந்த அப்படியே சிவானந்த போதத்திலேயே ஆனந்தத்திலேயே இருக்கலான்னு மனசு தோணும். அப்போ சொல்கிறாரு, ஆனந்த போதமும் விடுத்தல். அதை பிடிச்சிக்க கூடாது. சிவானந்த ஆனந்தத்தையும் பிடிச்சிக்க கூடாதுங்கிறார். நல்லா கேளுங்க. அந்த ஆங்கு அவ்வடிவாகி, சச்சிதானந்த வடிவமாகி அச்சிதாகார போதம், அதை விடுக்கணும். அதன் மேல் ஆனந்த போதமும் விடுத்தல். அதிலே இருந்தும் விடுதலை ஆகணும், அப்படியே மூழ்கிடக்கூடாது. விடுத்தல் மெய்ச்சிதாம் வீடு என்று உரைத்தனை சித்தி விநாயக விக்னேஸ்வரனே. உண்மையான வீடு பேர் என்பது என்ன?
அந்த சிவானந்த போதத்தையும் பற்றுதான் என்று அதிலிருந்தும் விலகி கொள்ள வேண்டும். பாதாம் அல்வா விட முடியல, இந்த புலால் மசால் வாசனையை விட முடியல, சிவானந்தத்தை விடணும்னு ஆண்டவர் யார்கிட்ட சொல்கிறாரு? வள்ளலார்கிட்ட சொல்கிறார். ஆக ஒவ்வொரு தெய்வமும் பேசுவது, திரும்ப பேசுவது ஞானம். பேசினால் ஞானம் வந்துவிட்டது என்று பொருள். தொடர்ந்து பேசினால் வேதம். இப்போ வள்ளலாருக்கு தொடர்ந்து பேசினார், அகவல் எழுதினார், வேதம் கிடச்சிடுச்சு. அப்போது மேல்ஞானி பிரம்மத்தினுடைய நிலைக்கு, அருட்பெருஞ்சோதியினுடைய நிலைக்கு வள்ளலார் போயிட்டார். இறைவன் திரும்ப பேசினால் ஞானம், தொடர்ந்து பேசினால் வேதம் கிடைக்கும்.